Hi friends, welcome to my channel. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம இப்போ மீஷோல நான் வாங்கின பொருளோட அன்பாக்சிங் வீடியோவை பார்க்கலாம். இப்போ நான் ஓபன் பண்ண போறது ஒரு ஸ்லிங் பேக். இதோட ரேட் 394 rupees. பட் ஆஃபர்ல நான் இதை 375 rupeesக்கு தான் வாங்கினேன். இந்த பேகுக்கு ஸ்லிங்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இதோட கைப்பிடி கூட ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த ஹேண்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்லிங்கை மாட்டிட்டு தனியாக ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லிங் இல்லாமல் வெறும் ஹேண்ட் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டையுமே சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த பேக்கை பார்ட்டிக்கு எங்கேயாவது போகும்போது எடுத்துட்டு போனா ரொம்ப கிளாஸியா இருக்கும். பேக்கோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் நாம அன்பாக்ஸ் பண்ண போறது ஒரு செல்ஃபி ஸ்டிக். இதோட ரேட்டு 202 rupees. பட் நான் இதை 174 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இதோட ஹைட்டை நாம எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். வேணான்னா ஹைட்டை நாம குறைச்சிக்கவும் செய்யலாம். இதில் நாம வீடியோ எடுக்கும்போது ஃபோனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சும் எடுத்துக்கலாம், இல்லை சைடில் திருப்பிட்டு சைடு ஆங்கிள்லையும் எடுத்துக்கலாம். இதோட கூட ஒரு லைட்டும் வருது. இந்த லைட்டுக்கு பேக் சைடில் ஒரு சுவிட்ச் இருக்கு. இதை யூஸ் பண்ணி ஆன் ஆஃப் பிரைட்னஸை அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். இந்த லைட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிளும் இது கூட கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் ஒரு ப்ளூடூத்தும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி செல்ஃபி ஸ்டிக்கை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ப்ளூடூத்துக்கு போய் ப்ளூடூத்தை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூடூத் பட்டனை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா செல்ஃபி ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகிடும். இப்போ வீடியோ எடுக்கும்போது டைரக்டா ப்ளூடூத் ரிமோட்ல ஒரு கிளிக் பண்ணா போதும், வீடியோ ஆன் ஆயிடும். வீடியோவை கட் பண்ணணும்னா ப்ளூடூத் ரிமோட்ல ஒரு கிளிக் பண்ணா கட் ஆயிடும். இப்போ நீங்க வீடியோ எடுக்கும்போது அங்க இருக்கிற லைட் குவாலிட்டி பத்தலை அப்படின்னா இப்போ இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் இருக்கிற லைட்டை நல்லா ஆன் பண்ணி பிரைட்னஸோட வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த செல்ஃபி ஸ்டிக் ஸ்டாண்டோட வருது. நீங்கள் கையிலே பிடிச்சிட்டு தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணிட்டும் நம்ம வீடியோ எடுக்கலாம். இந்த ரேட்டுக்கு இது ரொம்பவும் ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர். இதை நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இதோட ரேட்டு 425 rupees. இது அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதோட சைடில் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே 2 பேட்ரி இருக்குது. அதுக்கு கீழே ஏர் ஃப்ரெஷ்னர் இருக்குது. இது டிஃப்ரெண்ட் ஃப்ரேக்ரன்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது காலி ஆயிடுச்சுன்னா நம்ம வேற ரெஃப்ரெஷ்னரை வச்சு ரீஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு சைடில் ஒரு டைமர் ஸ்விட்ச் இருக்குது. இதில் 10 minutes, 20 minutes, 40 minutes டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. நமக்கு எந்த மோட் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். இந்த மழை காலத்தில் நம்ம வீட்டில் அடிக்கடி ரொம்ப பேட் ஸ்மெல் வந்துட்டே தான் இருக்கும். அடிக்கடி அதுக்காக நம்ம ரூம் ஸ்ப்ரே எடுத்து அடிச்சுட்டே இருக்க முடியாது. இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் வீடை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக வச்சுருக்கோம். இதை வால்லையும் ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை டேபிள் மேலேயும் வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நான் வால்ல மாட்டி 10 minutesக்கு செட் பண்ணி வச்சுக்கிறேன்.
10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி தான் இதிலிருந்து ஸ்ப்ரே அடிக்கும். நெக்ஸ்ட்டு நாம் அன்பாக்ஸ் பண்ண போகிறது ஒரு மினி பாக்கெட் லைட். இதோட ரேட் 163 ருபீஸ். பட் நான் வாங்கினது 138 ருபீஸ்க்கு தான். இதை சார்ஜ் பண்ணிக்க இது கூட ஒரு கேபிளும் கொடுக்குறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்விட்ச் இருக்கு. இதை யூஸ் பண்ணி 3 லெவலில் நாம் இதோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை கரண்ட் போகிற நேரத்தில் இப்படி டேபிள் மேலே வச்சுட்டு எமர்ஜென்சி லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனில் செல்ஃபி எடுக்கும்போது இந்த லைட் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு செல்ஃபி எடுக்கணும். வீடியோ எடுக்கும்போது அதே லைட்டை ஃபோனோட பேக் சைட் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுக்கணும். இந்த ரேட்டுக்கு இது ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது ஒரு மாட விளக்கு ஹோல்டர். இதோட ரேட் 156 ருபீஸ். பட் நான் வாங்கினது 138 ருபீஸ். இது இந்த மாதிரி தனித்தனியாக தான் வரும். இது MDF வுட்டில் பண்ணது. இதை நாம் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வீட்டுக்கு வெளியே நிலவாசலில் 2 பக்கமும் இதை ஆணி வச்சும் அடிச்சுக்கலாம், இல்லை ஸ்டிக்கர் வச்சும் ஒட்டிக்கலாம். இது பிளைனாக இருக்கிறதால நமக்கு பிடிச்ச மாதிரி இதில் கோலமும் வரைஞ்சிக்கலாம், இல்லை நமக்கு பிடிச்ச கடவுளோட ஸ்டிக்கர்ஸையும் இதில் ஒட்டிக்கலாம். இந்த ரேட்டுக்கு இது வர்த்தான ப்ராடக்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.